ஹௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மேல்நிலை கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பாக்கியம் உனது விதியிலே இருந்தால் நீ தேடினாலும் தேடாமல் போனாலும் உனக்கு கிடைத்தே தேடும். துன்பம் உன் விதியிலே எழுதப்பட்டிருந்தால் நீ விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் உன்னை அடைந்தே தீரும். அப்படி உன்னை துன்பம் அடைகின்ற போது நீ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள், இறைவனுடைய அருளையும் பெற்றுக்கொள். அந்த துன்பத்தை நீ ஏற்றுக்கொள்கின்ற போது இரண்டு வேண்டும், ஒன்று தொழுகை, இன்னொன்று பொறுமை என்றார்கள் ஹௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுச்சா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டங்க, இது நடக்குதுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த நிலைமை வரணுங்க. எல்லாமே அப்படித்தான். இப்போ ஒரு ஆள் கேட்டாரு, விதிப்படிதான் நடக்குதா? ஆமா. என்னுடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா? அப்படி கேட்டாரு. என்னுடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா? அந்த பெரியவங்க சொன்னாங்க, முடியுமே. அதுவும் விதியிலே இருந்தால் முடியும். அதுவும் விதியில இருக்காங்க, விதியில இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. ஆகவேதான் நான் சொன்னாங்க, இறைவன் நாட்டுப்படிதான் நடக்குது. அதுக்கு உதாரணம், ஒருத்தன் கடலுக்கு போனான், முத்தெடுக்கணும் சொல்லி கடல்ல குதிச்சான், பிணமா வெளியே வந்தான். இன்னொருத்தன் வாழ்க்கை வெறுத்து போய் மூத்தா போயிடலாம் சொல்லி கடல்ல குதிச்சான், கை நிறைய முத்துக்களோட வந்தான். போனான், முத்தா இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முத்து அள்ளிக்கிட்டு வந்துட்டான். இப்ப இங்குதான் இறைவன் தான் நடத்தி காட்டுகிறான். நீ செருப்பணிந்த நட, இறைவனுடைய நாட்டம் இருந்தால் அதையும் மீறி உன் காலை முள் குத்தும். நீ செருப்பை இல்லாம போ, இறைவனுடைய நாட்டம் இல்லையானால் எந்த முள்ளும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. இப்ப புரியுதா? இறைவன் நாட்டப்படுறாங்க. அங்கே இமாம் ஹுசைன்